الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه الطاهرين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين. وقال نبينا صلى الله عليه وسلم عليكم بسنتي وسنة الخلفاء الراشدين المهديين. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. சர்வ புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கே என்றென்றும் உண்டாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி உயரிய நிலையை அடைந்த உத்தம சஹாபாக்கள், சத்திய தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், இமாம்கள், வலிமார்கள், நாதாக்கள், மூமின்கள், முஸ்லிம்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா மூமின்களாக எங்களை தெரிவு செய்து எங்களுக்கென்று தனித்துவமான வாழ்வியல் அம்சம் அவற்றையெல்லாம் பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற வகையில் என்னென்ன விடயங்களை எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றானோ அவை அனைத்தையும் எங்களது வாழ்விலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் இவற்றையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை செய்திருக்கின்றானோ அவற்றிலிருந்து முற்றாக விலகி ஒதுங்கி நடக்க வேண்டும் என்றும் முதலில் எனக்கும் அப்பா உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா மகத்தான ஒரு மாதத்தை எங்களுக்கு தந்து அந்த மாதத்திலே எங்களை நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளுகின்ற வழிமுறைகள், வழிபாடுகளை எல்லாம் சொல்லி தந்து அதற்கு பின்னால் எங்களுக்கு ஒரு பெருநாளை தந்து அந்த பெருநாளுக்கு பின்னால் சுன்னத்தான 6 நோன்புகளை எங்களுக்கு வழிமுறையாக ஆக்கி தந்து ஒவ்வொரு மாதத்தையும் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நேரத்தையும் எவ்வாறு கழிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா எங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வழிகாட்டி இருக்கின்றார். இவை ஒவ்வொன்றையும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற போது இஸ்லாம் என்பது தனித்துவமானது, தனித்துவமான வழிமுறைகள், வணக்கங்கள், கலாச்சாரங்கள். இஸ்லாத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித் தந்த அந்த நடைமுறைகள் மாத்திரமே பின்பற்றப்பட வேண்டும் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க முடியும். இஸ்லாம் சொல்லித் தருகின்ற அந்த வணக்கங்கள், வழிமுறைகள், கலாச்சாரங்கள் இவற்றை தவிர்த்து ஒரு மூமினான மனிதன் சருகி சென்றுவிடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு வருடத்திலும், ஒவ்வொரு மாதத்திலும், ஒவ்வொரு நாளிலும்
வாழ்வியல் அம்சங்களை அழகான முறையிலே தொகுத்து தந்திருக்கின்றது இஸ்லாம். அந்த வழிமுறைகள், அந்த கலாச்சாரங்கள் பின்பற்றப்பட வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டிருப்பது மாத்திரமல்லாமல் அதையே நாங்கள் நேசிக்க வேண்டும், அது எங்களுடைய தனித்துவம் என்கின்ற மன உறுதி எங்களிடத்திலே இருக்க வேண்டும். இவற்றையெல்லாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் கவலை தருகின்ற விடயம் என்னவென்றால், இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் பிற வழிமுறைகள், பிற மதத்தவர்களுடைய கலாச்சாரங்கள் இவற்றையும் எமது சமூகத்திலே எமது கலாச்சாரத்தோடு எமது வழிமுறைகளோடு இணைத்து அவற்றை பின்பற்ற முனைவது, அவற்றிலே விருப்பம் கொண்டிருப்பது, அவற்றை ஒரு சிறந்த நடைமுறையாகவும் சிறந்த கலாச்சாரமாகவும் கருதுவது வேதனை தரக்கூடிய விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற மதத்தவர்களுடைய வழிமுறைகள், கலாச்சாரங்களை நாம் எப்படி பார்க்க வேண்டும், அந்த விடயங்களிலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு போதித்திருக்கின்றார். இஸ்லாம் என்பது ஒரு தனித்துவமான மார்க்கம். அந்த மார்க்கத்திலே பிற வழிமுறைகள், கலாச்சாரங்கள் என்ற கலப்பு இருக்கவே கூடாது என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி வலியுறுத்துவார்கள். பிற வழிமுறைகளை யாராவது ஒரு சிறந்த வழிமுறையாக காணுகின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மறுத்தார்கள், கண்டித்தார்கள். அவற்றை நீங்கள் பின்பற்றுகின்ற போது ஒரு போதும் நேரான பாதையை சென்றடைய முடியாது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு மூமினை நாங்கள் சந்திக்கின்ற போது சலாம் சொல்ல வேண்டும். எந்த மதத்திலும் இல்லாத ஒரு அழகிய வழிமுறையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருந்தார்கள். மூமின்களுக்கு மத்தியிலேயே அது பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதையும் உணர்த்தினார்கள். பிறருடைய அந்த முகமன் அவர்களுக்கு மத்தியிலே பரிமாறப்படுகின்ற வார்த்தைகள் எங்களுக்கு மத்தியிலே ஊடுருவக்கூடாது, அது அவர்களுடைய கலாச்சாரம் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அன்பான சகோதரர்களே, பிற சமயத்தவர்களுடைய வழிமுறைகள், கலாச்சாரங்களை எமது சமூகம் பின்பற்ற முனைவதோடு மாத்திரமல்லாமல் இன்றைக்கு குஃபுரை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களில் கூட அவர்கள் கவனக்குறைவாக அந்த விடய ஒரு பிற மத சகோதரரை சந்தித்தால் அவருக்கு வணக்கம் சொல்லுகின்ற நடைமுறை. வணக்கம் என்பதனுடைய பொருள், அது வெளிப்படுத்துகின்ற விடயம், அதனுடைய விளைவு, இவற்றையெல்லாம் புரியாமல் அவர்களை பார்த்து வணக்கம் சொல்லுகின்றார்கள். வணக்கம் என்றால் அது எந்த விடயத்தை, எந்த பொருளை வெளிப்படுத்துகின்றது? அரபிகளுக்கு மத்தியிலே ஷுக்ரன் என்று சொல்லுவார்கள், அல்லது அஹ்மன் என்று சொல்லுவார்கள். அதனுடைய பொருள் ஷுக்ரன் என்றால் நன்றி என்று சுருக்கமாக சொல்லலாம். உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன், அஹ்மன் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், ஹையன் விரைந்து வாருங்கள் என்றெல்லாம் சுருக்கமான வார்த்தைகளை அரபிகள் பயன்படுத்துவார்கள். அதே போன்று ஏனைய மொழிகளிலும் பயன்படுத்துவது. அவ்வாறு சுருக்கமாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வார்த்தை தான் வணக்கம். வணக்கம் என்றால்
உங்களை நான் வணங்குகின்றேன், உங்களை நான் வழிபடுகின்றேன், உங்களுக்கு மிகுந்த மரியாதை செலுத்துகின்றேன் என்று பொருள். இந்த பொருளை தரக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்ட விபரீதத்தை ஏற்படுத்தும் என்பதை புரியாமல் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் இந்த வார்த்தையை சாதாரணமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கின்றது, ஒரு முஃமினான மனிதரை சந்திக்கின்ற போது நாங்கள் அவருக்கு என்ன சொல்ல வேண்டும், பிற மதத்தவர்களை சந்திக்கின்ற போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் எங்களுக்கு சலாம் சொன்னால் அதற்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்பதையெல்லாம் மிக அழகாக இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இவற்றையெல்லாம் மறந்துவிட்டு வணக்கம் சொல்லுகின்ற நடைமுறை, உன்னை வணங்குகின்றேன் என்றால் அது எப்படிப்பட்ட விபரீதத்தை உண்டாகும், எப்படிப்பட்ட வார்த்தை, குஃப்ரை உண்டாக்கக்கூடிய ஒரு வார்த்தை அல்லவா? உன்னை வணங்குகின்றேன், உன்னை வழிபடுகின்றேன், உனக்கு மிகுந்த மரியாதை செய்கின்றேன், இது எல்லாமே இஸ்லாத்திலே வெறுக்கப்படக்கூடிய விடயங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. எந்த பொருளில் அவர் பயன்படுத்தினாலும் எல்லாமே இஸ்லாத்தில் வெறுக்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உன்னை வணங்கி வழிபடுகின்றேன் என்கின்ற பொருளில் யாரும் சொல்ல மாட்டார்கள். அதனுடைய பொருள் என்ன என்பதை புரியாமல் வேண்டுமானால் சொல்வார்கள். ஆனால் அவரை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி, அவருக்கு மரியாதை செய்வதற்காக வேண்டி அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றோம் என்ற விடயத்தை எவரும் அறியாமல் இருக்க முடியாது. அன்பான சகோதரர்களே, அடுத்த சமயத்திலே வாழுகின்ற மக்களோடு நாங்கள் இன்னும் நல்லுறவை காண வேண்டும். அவர்களுக்கு மத்தியிலே எங்களுடைய அழகிய பண்பாட்டை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். எங்களுடைய தனித்துவம் என்ன என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். அவர்களோடு நாங்கள் வெளிப்படையிலே எங்களுடைய நற்பண்பாட்டை, நல்லுறவை வெளிப்படுத்துகின்ற வகையில் நடந்து கொள்வதில் எந்த விதமான தவறும் இல்லை. அதை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. தனக்கு அருகிலே வாழுகின்ற ஒரு மனிதர் அடுத்த சமயத்தை சேர்ந்தவராக இருந்தால் அவருக்கும் எங்களுடைய விடயத்திலே சில உரிமைகள் இருக்கின்றன. அவருடைய நலவுகளை நாங்கள் பேண வேண்டும். அவருடைய இன்ப துன்பங்களிலே நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும். அவருடைய கஷ்டத்திற்கு உதவி, அவருக்கு உறுதுணையாக ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் பல விடயங்களை எங்களுக்கு இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. ஆனால் எங்களுடைய தனித்துவம் பாதிக்கப்படுகின்ற வகையிலே, அல்லாஹ்வும் ரசூலும் வெறுக்கின்ற வகையிலே அவர்களோடு நடந்து கொள்வதில் நாங்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும். வணக்கம் என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தையை இன்றைக்கு அறிஞர்கள் கூட பயன்படுத்துகின்றார்கள். சில செய்தியாளர்களை நாங்கள் பார்க்கின்றோம், இருவரும் கலந்துரையாடுகின்ற போது இருவருமே முஸ்லிம்களாக இருக்கின்றார்கள். ஆனால் ஒருவருக்கு ஒருவர் வணக்கம் சொல்லிக் கொள்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான காணிக்கையை ஒரு மூமினுக்கு செலுத்த வேண்டும் என்கின்ற வழிமுறையை கற்றுத்தந்து, எந்த ஒரு மதத்திலும் இல்லாத உயர்ந்த பிரார்த்தனையை, உயர்ந்த காணிக்கையை எங்களுக்கு அவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் உங்கள் மீது சாந்தி உண்டாகும். சாந்தி என்றால் பாதுகாப்பு. இந்த உலகத்திலோ மறு உலகத்திலோ எல்லா வகையான தீங்குகள், தண்டனைகள், நெருக்கடிகள், சோதனைகள் அனைத்திலிருந்தும் உங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும் என்கின்ற ஆழமான கருத்தை கொண்ட ஒரு காணிக்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். இந்த வழிமுறையை விட்டுவிட்டு வணக்கம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய தனித்துவம், எங்களுடைய வழிமுறையை கைவிட்டு விட்டு அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் விருப்பமில்லாத வெறுப்பான
வந்து விட்டார்கள் என்பதுதான் கவலையான விடயமாக இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபுகதுன் நாஸி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக மிக வெறுப்புக்குரியவர்கள் ஸலாஸத்துன், 3 நபர்கள் அல்லாஹ்வுக்கு மிக கடுமையான வெறுப்புக்குரியவர்கள் என்றார்கள். முதலாவது நபர் முல்ஹிதுன் ஃபில் ஹரம், ஹரம் ஷரீஃபிலே பாவம் செய்யக்கூடியவர். ஹரம் ஷரீஃபிலே அந்த புனிதமான ஸ்தலத்திலே இருந்து கொண்டு பாவம் செய்கின்றவர் இருக்கின்றார் என்று அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் வெறுப்புக்குரிய மனிதன். அதே போன்று ومبتغٍ دم امرئ مسلم بغير حق ليريق دمه, ஒரு முஸ்லிமான மனிதன் அந்த மனிதனை எந்த விதமான உரிமையோ நியாயமோ இல்லாத வகையிலே அந்த மனிதனை கொல்ல துடிக்கின்றவன், அநியாயமாக கொலை செய்ய துடிக்கின்றானே, அவன் அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பான். அதே போன்று ومبتغٍ في الإسلام سنة الجاهلية, இஸ்லாத்திலே அறியாத மக்கள் அடுத்த சமயத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய வழிமுறையை இஸ்லாத்திற்குள்ளே புகுத்த விரும்புகின்றவர், அவர்களுடைய கலாச்சாரத்தை, அவர்களுடைய நடைமுறையை, வழிமுறையை இஸ்லாத்திற்குள்ளே கொண்டு வருவதற்கு விரும்புகின்றவர். இவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிகவும் வெறுப்பானவர், ரொம்ப ரொம்ப கோபத்திற்குரியவர் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்பான ஒரு விடயம்தான் அந்நிய கலாச்சாரம், அந்நிய வழிமுறைகள் எங்களுடைய புனிதமான மார்க்கத்திலே எமது சமூகத்திற்கு மத்தியிலே நுழைக்க விரும்புவது, அதை நடைமுறையாக்கி காட்டுவதெல்லாம் அல்லாஹ்வுக்கு வெறுப்பான விடயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எத்தனையோ நபிமார்களை அனுப்பி வைத்திருக்கிறார். அவன் அனுப்பிய ஒவ்வொரு நபிக்கும் சில தோழர்கள், சில உதவியாளர்களையும் ஏற்படுத்தி கொடுத்தார். அவர்களை ஹவாரியூன் என்றும் அஸ்ஹாபுகள் என்றும் சஹாபாக்கள் என்றும் அழைக்கப்படுவார். எந்த ஒரு நபியாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபியினுடைய வழிமுறையை எடுத்து நடக்கக்கூடிய, அவர்களுடைய கட்டளையை பின்பற்றக்கூடிய நல்ல மக்களையும் அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அந்த நபி என்ன வழிமுறையை காட்டுகின்றார்களோ அதைத்தான் அவர்கள் எடுத்து நடப்பார்கள், என்ன கட்டளை எடுக்கின்றார்களோ அதைத்தான் அவர்கள் பின்பற்றுவார்கள். ஆனால் அதற்கு பின்னால் சில சமூகத்தவர்கள் தோன்றுவார்கள், அவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் செய்ய மாட்டார்கள், அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவார்கள், அடுத்தவர்களுக்கு போதனை புரிவார்கள், ஆனால் தங்களுடைய வாழ்க்கையிலே அவற்றை எடுத்து நடக்க மாட்டார்கள். அது மாத்திரமல்லாமல் அவர்கள் படிக்கப்படாத விடயங்களை நடைமுறைப்படுத்துவார்கள், மார்க்கத்திலே இல்லாத விடயங்களை புதிதாக கொண்டு வருவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட அந்த சமூகத்தவர்கள் தோன்றுகின்ற போது என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு போதிக்கின்ற போது அவர்கள் சொன்னார்கள், இப்படியானவர்கள் இஸ்லாத்திலே இல்லாத விடயங்களை நடைமுறைப்படுத்த முற்படுகின்றவர்கள், அவர்கள் சொல்லுகின்ற விடயத்தை நடைமுறையில் கொண்டு வராத சமூகத்தவர்கள் இருக்கின்றார்களே, இவர்களோடு யார் தன்னுடைய கரத்தினால் போராடுகின்றாரோ அவர் மூமினாக இருப்பார். தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய வலிமை, தன்னுடைய பலத்தின் மூலமாக யார் அவருடைய செயலுக்கு எதிராக போராடுகின்றாரோ, போராடி அதை தடுக்க முற்படுகின்றாரோ அவர் மூமினாக இருப்பார். அதற்கு முடியாவிட்டால் தன்னுடைய நாவின் மூலமாக யார் அவர்களுடன் போராடுகின்றாரோ, தன்னுடைய போதனை, தன்னுடைய பிரச்சாரத்தின் மூலமாக அதை தடுப்பதற்கு யார் முற்படுகின்றாரோ அவர் மூமினாக இருப்பார். அதற்கு முடியாவிட்டால் அவர்களை யார் வெறுத்து
தன்னுடைய உள்ளத்தால் எதுவும் செய்ய முடியாத பலவீனமான நிலையிலே தான் இருக்கின்ற காரணத்தினால் அப்படிப்பட்டவர்களை வெறுத்து ஒதுங்கி இருந்தால் அவர் மூமின் தான். இந்த மூன்றில் எதையுமே செய்யாதவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களுடைய அப்படிப்பட்ட அந்த செயலை பார்த்துவிட்டு கவனக்குறைவாக அது விடயத்திலே அவர்களுக்கு எந்த விதமான கரிசனையும் கிடையாது, அல்லது அதை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்களே, ஆனால் அவருடைய உள்ளத்திலே கடுகளவு கூட ஈமான் இருக்காது, கடுகளவு கூட அவருடைய உள்ளத்திலே ஈமான் இருக்காது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். இஸ்லாத்திலே இல்லாத, நபிகள் சொல்லாத அல்லது ஷரியாவிலே எந்த விதமான அடிப்படையும் இல்லாத ஒரு விடயத்தை இஸ்லாத்தில் நுழைக்க விரும்புகின்றவர்கள் விடயத்திலே நாங்கள் குறைந்தபட்சம் எங்களிடத்திலே அதிகாரம் இல்லை, எங்களிடத்திலே வலிமை இல்லை, அதனால் எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழல், அப்படிப்பட்ட சமயத்திலே உள்ளத்தால் ஒதுக்காவது ஒதுங்கி இருக்க வேண்டும். அதையும் செய்யாமல் அலட்சியமாக அந்த விடயத்திலே பொடுபோக்காக இருக்கின்ற போது அந்த மனிதனுடைய உள்ளத்திலே ஈமான் என்பதையே காண முடியாது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, எங்களுடைய திருநாள், எங்களுடைய பெருநாள் காலங்களிலே நாங்கள் பிற மதத்தவர்களுடைய கலாச்சாரத்தை அனுஷ்டிக்க உட்படுவது, அதை ரசிப்பது, அதிலே விருப்பம் கொள்வது, இந்த விடயங்களில் நாங்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய விசனத்தை, அவருடைய சாபத்தை உண்டாக்கிவிடக்கூடிய விடயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வழிமுறைகளை நாங்கள் நேசிக்கின்ற போது, அதை பின்பற்றுவதிலே உறுதியாக இருக்கின்ற போது என்ன பலனை அடைந்து கொள்ள முடியும் என்பதையும் அழகான முறையிலே பல இடங்களிலே தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நீண்ட காலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சேவை புரிந்து வந்தவர்கள். சிறு வயதிலிருந்தே பணிபுரிய ஆரம்பித்து விட்டார்கள். அவருடைய சிறு பிராயத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யா புனையே, என்னுடைய சின்ன மகனே, ஒவ்வொரு நாளும் உன்னுடைய உள்ளத்திலே யாரை பற்றிய தீய உணர்வோ சிந்தனையோ இல்லாமல், யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் ஒவ்வொரு நாளையும் கடத்த முடியுமாக இருந்தால் அதை நீ அப்படியே செய். எந்த சந்தர்ப்பத்திலும் அடுத்தவர்களுக்கு அநியாயம், அக்கிரமம் செய்துவிடக்கூடாது, அநியாயம் நினைக்கவும் கூடாது. அப்படி உன்னுடைய உள்ளத்தை பாதுகாத்து ஒவ்வொரு நாளையும் கழிக்க முடியுமாக இருந்தால் அப்படியே செய். என்னுடைய சின்ன மகனே, அது என்னுடைய வழிமுறை. அடுத்தவர்களுக்கு எப்படி நலவு செய்யலாம் என்கின்ற சிந்தனை தான் உனக்கு இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்களை பற்றிய தவறான எண்ணம், அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வு ஒருபோதும் இருக்கக்கூடாது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறு பிராயத்தில் இருக்கின்ற போதே மிக அன்பாகவும் பாசமாகவும் அவர்களை அழைத்து அந்த இளம் உள்ளத்திலே எப்படி இந்த உலகத்தில் நீ வாழ வேண்டும் என்பதை எவ்வளவு அழகாக விதைக்கின்றார்கள். ஒரு மனிதனை பற்றி தீங்கு நினைக்காமல், அவனுக்கு அநியாயம் செய்யாமல் வாழ்வதற்கின்றதே இது என்னுடைய வழிமுறை. யார் என்னுடைய வழிமுறையை நேசிக்கின்றாரோ அவர் என்னையே நேசித்து விட்டார். மன் அஹப்ப சுன்னதி ஃபகத் அஹப்பனி, என்னுடைய வழிமுறையை நேசித்தால் அவர் என்னையே நேசிக்கின்றார். அவன் அஹப்பனி கான மஇ ஃபில் ஜன்னah, என்னை யார் நேசிக்கின்றாரோ அவர் சொர்க்கத்திலே என்னோடு இருப்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கலாம்.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை நாங்கள் நேசிப்போமேயானால், அதை நடைமுறைப்படுத்துவோமேயானால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்க முடியும். அன்பான சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் அவர்களை சுற்றி இருக்கின்ற சமயத்திலே ஒரு மனிதர் வருகின்றார். வந்து நாயகமே கியாமத் நாள் எப்போது வரும் என்று கேட்டார். அதற்காக நீங்கள் என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றீர் என்றதும், நான் பெரிதாக எதையும் தயார் செய்து வைக்கவில்லை, அதிகமான தொழுகையோ அதிகமான நோன்போ என்னிடம் கிடையாது, ஆனால் அல்லாஹ்வையும் ரசூலையும் நான் நேசிக்கின்றேன் என்றார். அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மஅமன் அஹ்பப்த, நீங்க யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு மறுமையிலே சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நாங்கள் மகிழ்ச்சி அடைந்த நாள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது அந்த மஅமன் அஹ்பப்த, நீங்கள் நேசிக்கின்றவரோடு சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்று அந்த வார்த்தையை சொன்னார்களோ, அந்த நாளில் நாங்கள் அடைந்த புலகாங்கிலம், அந்த நாளில் அடைந்த மகிழ்ச்சியை போன்று வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த நாளிலும் நாங்கள் அடைந்ததே கிடையாது என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்பது அவர்களுடைய தாகமாக இருந்தது, அவர்களுடைய தவிப்பாக இருந்தது. அதை அவர்கள் மிகப்பெரிய பேராக நினைத்தார்கள். ஒவ்வொரு மூமினும் அப்படித்தான் நினைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை நேசித்து அதில் பற்றுதல் கொண்டு அதை பின்பற்ற முனைகின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருகாமையிலே சொர்க்கத்தில் இருக்க முடியும் என்ற அந்த பெரும் பாக்கியத்தை விட பெரிய பாக்கியம் வேறு இருக்க முடியும். நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவர்களுடைய வழிமுறை, அடுத்தவர்களுடைய கலாச்சாரம், இது விடயத்திலே சஹாபாக்களுக்கு தன்னுடைய நடைமுறை மூலமாக பல விடயங்களை உணர்த்தினார்கள், எச்சரிக்கை செய்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாயகத்திலே சொன்னார்கள், நாயகமே, யூதர்களிடத்திலிருந்து நாங்கள் பல செய்திகளை படிக்கின்றோம், பல செய்திகளை கேட்கின்றோம். அந்த செய்திகளிலே ஏராளமானவை பெரும் ஆச்சரியம் தரக்கூடியவைகளாகவே இருக்கின்றன. அவற்றை நாங்கள் பதிவு செய்து கொள்ளலாமா நாயகமே, அவற்றை நாங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாமா நாயகமே என்றதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உமரே, நீங்கள் யூத நசாராக்கள் தடுமாறியதை போன்று, சந்தேகித்ததை போன்று நீங்களும் சந்தேகிக்கின்றீர்களா, தடுமாறுகின்றீர்களா? இதை பின்பற்றுவதா அதை பின்பற்றுவதா என்கின்ற சந்தேகம் உங்களிடத்தில் இருக்கின்றதா? நான் கொண்டு வந்த விடயத்திலே உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கின்றதா? நான் கொண்டு வந்திருக்கின்ற தூய இஸ்லாம் இருக்கின்றதே, நான் உங்களுக்கு காட்டுகின்ற வழிமுறை இருக்கின்றதே, இது மிக பிரகாசமானது, மிக மிக தூய்மையானது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருந்தால் கூட என்னை பின்பற்றுவதை தவிர அவர்களுக்கு வேறு எந்த வழியும் கிடையாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எச்சரிக்கை செய்கிறார். மற்றொரு அறிவிப்பிலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தௌராத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கிய ஒரு வேதம், அந்த தௌராத்திலிருந்து ஒரு பகுதியை கொண்டு வந்து நாயகத்திலே வாசிக்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் அப்படியே அப்பளை போன்று சிவப்பாக காட்சிக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கோபம் அதிகரிக்கின்றது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தட்டிவிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரின் முகத்தை பார்த்தீரா, என்ன வேலை செய்கின்றீர் என்றதும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்த்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த புனிதமான வதனம்,
அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டால் அவர்களுடைய முகம் அப்படியே அப்பிளை போன்று சிவந்து விடும். ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அஞ்சி பயந்து உடனே அவர்கள் ரதீது பில்லாஹி ரப்பன் அபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலன் அபில் இஸ்லாமி தீனா, அல்லாஹ் தான் எங்களுடைய இரட்சகன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எங்களுடைய நபி, இஸ்லாம் தான் எங்களுடைய மார்க்கம் என்ற அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக தணிகின்றது. இறுதியிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூசாவே, உமரே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய காலத்திலே உயிராக இருந்து என்னை விட்டுவிட்டு நீங்கள் அவர்களை பின்பற்றினாலும் நேர்வழி பெற முடியாது, வழி தவறி விடுவீர்கள். எப்படிப்பட்ட எச்சரிக்கை! ஒரு நபி, ஒரு ரசூல், ஒரு உலுல் அஸம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தௌராத் வேதத்தை, அவர்கள் கொண்டு வந்த வழிமுறையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு பின்பற்றினாலும் வழி தவறுவதிலிருந்து பாதுகாப்பு பெற முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த கலாச்சாரம், அவர்கள் காட்டி தந்த வழக்கங்கள், அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை நாங்கள் எப்படி பற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை இது உணர்த்துகின்றதல்லவா? இதனால் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைஹி பிசுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தியின், என்னுடைய சுன்னத், என்னுடைய வழிமுறை, நேர்வழி பெற்ற கலிமாக்களுடைய வழிமுறை, இதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய கடைவாய் பற்களாலாவது கடைபிடித்து பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும், அதை நேசிக்க வேண்டியதன் அவசியத்தையும் இவ்வாறு எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். அன்பான சகோதரர்களை, இன்றைக்கு நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மீலாத் விழா எடுப்போமேயானால், ஷரியத்திலே அடிப்படை உள்ள ஒரு விடயத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற போது, அதே போன்று ஏழை எளியவர்களுடைய மன நிறைவை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு அன்னதான விழாவை ஏற்பாடு செய்கின்ற போது அதையெல்லாம் பிதுஅத் என்று கருதுகின்றவர்கள், சுதந்திர தின விழா, பிறந்த தின விழா, அதே போன்று தொழிலாளர் தினம் என்று பல தினங்களை வைத்திருக்கின்றார்கள். இந்த தினங்களிலே, இந்த விழாக்களிலே அவர்கள் கையாளுகின்ற கலாச்சாரத்தை பார்ப்பார். தெருக்களிலே பெண்களை சோடித்து நடனமாடுகின்றார்கள். ஆனால் இஸ்லாத்திலே, ஷரியாத்திலே அடிப்படை உள்ள விடயங்களை பின்பற்ற முனைகின்ற போது அது அவர்களுக்கு அதிருப்தியாக இருக்கின்றது. அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. பிதுஅத் என்று தூற்றுகின்றார்கள். கெட்ட வழிமுறைகள் விடயத்திலே எந்த கவனமும் செலுத்துவதில்லை, அதை ரசித்து நடைமுறைப்படுத்துகின்றார்கள். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்தார்கள். பிதுஅத் என்பதனுடைய பொருளை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு சமூகத்தை குழப்பத்தில் ஆழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். பிதுஅத் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இல்லாதது என்று பிழையான விளக்கத்தை சமூகத்திற்கு மத்தியிலே போதிக்கின்றார்கள். பிதுஅத் என்றால் ஷரியத்திலே எந்த விதமான அடிப்படையும் இல்லாத குர்ஆன், சுன்னா, இஜ்மா, கியாஸ், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பல மூலாதாரங்கள், துணை மூலாதாரங்கள், இவற்றிலே எந்த அடிப்படையும் இல்லாதவனையும் இவற்றைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள். எந்த அடிப்படையும் இல்லாதவற்றைத்தான் பிதுஅத் என்று சொல்லப்படும். இதனுடைய விளக்கத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்ட பல விடயங்களை இன்றைக்கு பிதுஅத் என்று துர்பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். அன்பான சகோதரர்களே, எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து சினிமா பார்க்கின்ற ஒரு வழிமுறை, ஒரு நடைமுறையை உருவாக்கி விட்டு செல்கின்றோம்.
ஷரியத்தில் இதற்கு ஏதாவது அடிப்படை இருக்கின்றதா? குடும்பமாக சேர்ந்து சினிமாவை பார்த்து ரசிப்பது, சிறுவர்களிலிருந்து முதியவர்கள் வரை பிறந்த நாள் என்று இன்றைக்கு எல்லோரையும் பிடித்து அசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தீய கலாச்சாரம். கேக்குகளை வெட்டி மெழுகுதிரி ஊதி ஹாப்பி பர்த்டே சொல்லி கிறிஸ்தவ கலாச்சாரம் இது இன்றைக்கு சமூகத்திலே தாண்டவமாடி கொண்டிருக்கின்றது. இதை தடுப்பதற்கு யாரும் இல்லை. இதற்கு ஷரியாத்திலே ஏதாவது அடிப்படை இருக்கின்றதா? அல்லாஹ்வுடைய தூதரும் வெறுத்த விடயங்கள். இந்த விடயங்களை எங்களுடைய பெருநாளிலே நாங்கள் கையாளக்கூடாது. பெருநாளிலே நாங்கள் அடைகின்ற மகிழ்ச்சி, எங்களுக்கு ஏற்படுகின்ற புலகாங்கிதம், எங்களுடைய தனித்துவத்திலிருந்து எங்களை ஒருபோதும் விலகி செல்ல அனுமதிக்க கூடாது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் மாதத்தை தந்து, புனிதமான பெருநாளை தந்து, சுன்னத்தான வழிமுறையை எங்களுக்கு எடுத்து காட்டி அதிலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு விடயத்தையும் அழகான முறையிலே தெளிவுபடுத்தி இருக்கின்றார். எங்களுடைய மகிழ்ச்சியை மூமினான சகோதரர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய குடும்பத்தாரோடு எங்களுடைய உறவுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு நாங்கள் நோன்பு வைக்காமல் நல்ல விதமாக உண்டு மகிழ வேண்டும், தாராளமாக புசிக்க வேண்டும். எங்களுடைய தூரத்து சொந்தங்களை நாங்கள் சென்று பார்க்க வேண்டும், அவர்களுக்கு வாழ்த்து கூற வேண்டும் என்று பல விடயங்களை அந்த திருநாளிலே எங்களுக்கு சொல்லி காட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாளிலே ரமலானுடைய பூரணமான கூலியை தருவதாக வாக்களித்திருக்கின்றார். இவைகள் எல்லாம் எங்களுடைய தத்துவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இவற்றையெல்லாம் மறந்துவிட்டு நாங்கள் புது வருடம் கொண்டாட்டம், புது வருடம் என்றால் படையாக வேறு ஊருக்கு சென்று அவர்களுடைய கலாச்சாரங்களை ரசித்து அவர்களோடு அவர்களாக சேர்ந்து கொண்டாடுகின்ற ஒரு நடைமுறையை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுக்கின்றார். அன்பான சகோதரர்களே, அவருடைய கலாச்சாரத்தையோ அவர்களையோ எங்களுடைய நண்பர்களாக, எங்களுடைய நல்ல நடைமுறைகளாக ஆக்கிக் கொண்டால் அதன் விளைவு எப்படி இருக்கும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டும் படித்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றோம். அடுத்தவர்களை பாதுகாவலர்களாக ஆக்கிக் கொண்டவர்கள், நண்பர்களாக எடுத்துக் கொண்டவர்கள், அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்தான விடயங்கள் இவற்றையெல்லாம் இன்றைக்கு நாங்கள் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகின்றான், லா யத்தஹிதுல் முஃமினூனல் காஃபிரீன அவுலியா. மூமின்கள் காஃபிர்களை தங்களுடைய நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். மின் தூனில் மூமினீன், மூமின்களை விட்டுவிட்டு அடுத்த சமயத்தில் இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுக்கின்ற சமூகத்தை உங்களுடைய நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். வமன் யஃஅல் ذلك, அதை யார் செய்கின்றாரோ ஃபலைஸ மினல்லாஹி ஃபீ ஷை, அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தொடர்பையே அறுத்துக் கொள்ளுகின்றார். பிறரை தங்களுடைய நண்பர்களாக, பிறருடைய கலாச்சாரத்தை தங்களுக்குரிய விருப்பமான கலாச்சாரமாக, பிற சமயத்தவர்களை தங்களுடைய பாதுகாவலர்களாக எடுத்துக் கொள்ளுகின்றவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கின்றார். வளைகுடாவிலே என்ன நடக்கின்றது? அன்பான சகோதரர்களே, முஸ்லிம்கள் பிற சமயத்தவர்களை பாதுகாவலர்களாக எடுத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், மஸலுல்லதீன இத்தஹது அவுலியா மின் தூனில்லாஹ். அல்லாஹ் அல்லாஹ்வை தங்களுடைய பாதுகாவலர்களாக எடுத்துக் கொண்டவர்களுக்கு உதாரணம் கமஸலில் அன்கபூத், சிலந்திக்கு ஒப்பானது. இத்தஹதத் பைத்தன், அது ஒரு வீட்டை தன்னுடைய பாதுகாப்புக்காக அமைத்துக் கொள்ளுகின்றது. அது அமைத்துக் கொண்ட வீடு எப்படிப்பட்டது என்பதை அல்லாஹ் கூறுகின்ற போது, இன்ன அவ்வலல் புயூத்தில் பைத்துல் அன்கபூத், வீடு
வீடுகளிலேயே மிக பலவீனமானது அந்த சிலந்தியினுடைய வீடுதான். இப்படித்தான் அல்லாஹ்வை தவிர்த்து அடுத்தவர்களை பாதுகாவலர்களாக எடுத்துக் கொள்ளுகின்றார்களே, அவர்களுடைய பாதுகாப்பு இப்படித்தான் இருக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உணர்த்துகின்றார். யாரை பாதுகாப்பு என்று நம்பினார்களோ அவர்களே இன்றைக்கு தமக்கு எதிரான ஆபத்தாக மாறியிருப்பதை நாங்கள் நிதர்சனமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லவா? இதே போன்றுதான் அடுத்தவர்களுடைய கலாச்சாரத்தை எங்களுடைய கலாச்சாரமாக மதிக்கின்ற போது, ரசிக்கின்ற போது, நடைமுறைப்படுத்துகின்ற போது இப்படியான விளைவைத்தான் நாங்களும் எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பதை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும். எனவே அன்பான சகோதரர்களே, எங்களுடைய மகிழ்ச்சியான சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி, எங்களுடைய பெருநாளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் சரி, எமக்கென்று இஸ்லாம் கற்றுத்தந்த அந்த அழகிய வழிமுறைகளை, அந்த அழகிய கலாச்சாரத்தை, அந்த அழகிய வணக்க வழிபாடுகளை பின்பற்றக்கூடிய நல்ல முன்களாக நாங்கள் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், புனிதமான ரமதானின் பின்னால் எங்களுக்கு வாக்களித்த சம்பூர்ணமான கூலியை தந்து எங்களை ஒரு பரிபூர்ணமான முஃமின்களாக ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வழிமுறைகள், நடைமுறைகள், எங்களுடைய கலாச்சாரத்தில் இருந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விலகி சென்று விடாமல் எங்களை பாதுகாத்தருள்வாயாக. எங்களுடைய தனித்துவத்தை எல்லா நிலைகளிலும் பேணுகின்ற பாக்கியத்தை தருவாயாக. நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த பிள்ளைகளை பொறுத்தருள்வாயாக. இம்மையிலும் மறுமையிலும் எங்களை கபூல் செய்வாயாக. எங்களுடைய துஆக்களை அங்கீகரித்து அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி خلقல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம் وبعث النبيين مبشرين ومنذرين وأنزل معهم الكتاب بالحق المبين ليرشد الناس إلى سبيل الهدى المتين ويخرجهم من الظلمات إلى النور الحسين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله الذي بعثه بالأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وأصحابه الداعين إلى ربهم بالحكمة والموعظة الحسنة رضي الله عنهم أجمعين. أما بعد، فيا أيها الناس، أوصيكم ونفسي أولا بتقوى الله. أيها المسلمون، إن الإنسان لا يكون إنسانا كاملا حتى يتخلق بأخلاق المؤمنين. واعتصموا بحبل الله ولا تفرقوا في دين الله واذكروا نعمة الله ولا تعاونوا بمعصية الله. عباد الله، عليكم بأخلاق المؤمنين في كل أوقات وأحيان، فمن تمسكها فقد فاز فوزا عظيما، ومن تركها فقد خسر خسرانا مبينا. ناحسن الكلام واوضح البيان كلام ربنا السلام. وإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين. بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. الحمد لله حمدا كثيرا كما أمر. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جحد به وكفر. وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله سيد البشر صلى الله على سيدنا محمد وعلى آله ومن اتصلت عينه ينظر. أما بعد، فيا أيها الحاضرون من البشر، أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون.
واعلموا عباد الله أن الله تعالى أمركم أمرا عظيما وبدأ بنفسه تعظيما وصلى بملائكته المسبحة بقدسه تكريما وقال جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما وأجيبوا عباد الله لما دعاكم وصلوا عليه وسلموا على ما به الله هداكم اللهم صل وسلم على رسولك سيدنا محمد المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار والسادات الأبرار آناء الليل وأطراف النهار خصوصا على عملهم وأموالهم وعلى الأنبياء بالتصديق السابق إلى الخيرات بالتحقيق سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه وعلى مزين المسجد والمنبر والمحراب الناطق بالحق والصواب الذي كان رأيه موافقا بالوحي والكتاب سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه وعلى جامع القرآن كامل الحياء والإيمان سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه وعلى أسد الله الغالب أهل بيت الله العامل المناقب سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه وعلى بنات رسول الله سيدتنا فاطمة الزهراء رضي الله تعالى عنها وعلى صحبه النيرين سيدنا الحسن وسيدنا الحسين رضي الله تعالى عنهما وعلى عميه المكرمين عند الله والناس سيدنا حمزة وسيدنا العباس رضي الله تعالى عنهما وعلى بقية العشرة المبشرة وعلى سائر الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين والتابعين لهم بإحسان إلى يوم الدين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة واليهود والنصارى والمشركين اللهم انصر من نصر دين سيدنا محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم واخذل من خذل دين سيدنا محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم اللهم ادفع عنا الغلاء والبلاء والفحشاء والمنكر والجد والقحط والصيف المختلفة والشدائد والمصائب والدين والمرض والمحن والفتن ما ظهر منه ما بطن من بلدنا هذا خاصة ومن جميع بلدان المسلمين مع القرى عامة إنك على كل شيء قدير اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار ولا تشبهنا بخلق النار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهدكم ولذكر الله أعلى وأعز وأكبر الله على ما تصفون